வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திகேயன் மயில்சாமி. வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் லீட்கோட் டெய்லி சேலஞ்ச் செப்டம்பர் மந்த் டே 30 கேட்டிருக்க பார்ட்டிஷன் 2k ஈக்குவல் சம் சப்செட்ஸ். இப்போ நம்ம ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை படித்து ப்ராப்ளமை தெளிவாக புரிஞ்சுப்போம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நாங்கள் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை. Given an integer array nums and an integer k, return true if it is possible to divide this array into k non-empty subsets whose sums are all equal. ஸோ நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க, கேன்னு ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செக் பண்ணணும்னா அந்த கிவன் அரேவை கே டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண எல்லா சப்செட்ஸுமே ஈக்குவல் சம்மோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 3 2 3 5 2 1 இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு 5 ஒரு செட்டு, ஸோ அதோட சம் வந்து 5. ஸோ இது ஒரு செட்டாக 1,4, ஸோ அதோட சம்மும் 5 தான். இது ஒரு செட்டு 2,3, அதுவும் 5 தான். 2,3 அதுவும் 5 தான். ஸோ இவங்க கேட்ட மாதிரி 4 சப்செட்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியுது. ஸோ அதனால் நம்ம ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். பட் இயர் வி டிடன்ட் பிகாஸ் இதை வந்து 3ஆக பிரிக்கவே முடியாது. ஆனால் செக் பண்ணி பாருங்க, 1 2 ஒரு சம் 3ன்னு வரும், இதுவும் 3ன்னு வரும். பட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும், நாட் ஈக்குவல். ஸோ கரெக்டாக கன்ஸ்டன்ஸ் பார்ப்போம். கே வந்துட்டு நம்ஸ் டாட் லென்த், ஓகே நம்ஸ் டாட் லென்த் கே ரெண்டுமே வந்துட்டு 16க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணக்கூடியதும் 16 தான், இதோட லென்த்தும் 16 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் என்ன ரெண்டுமே 16 இருக்குன்னா அப்போ 1 1 இருக்கும் ஒரு சப்செட்டும். ஸோ பாசிபிளி அது வந்து சேம் நம்பராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஓகேவா. ஸோ 1 less than or equal to nums of 5. ஸோ nums of 5 வந்து 10^4 வரைக்கும் இருக்கலாம். அதாவது ஈச் இந்த 4 3 2 1 அந்த மாதிரி 10 அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் 10^4 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் எலமெண்ட் இஸ் இந்த ரேஞ்ச் 1,4. ஸோ ஒரு நம்பர் வந்து 4 டைம் தான் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆக முடியும் இந்த அரேயில், இந்த நம்ஸ்ன்ற அரேயில். ஃபைன். ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸை குறைக்கும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி அதில் ஒன்றும் பெரியது இல்லை. ஸோ இன்ஸ் பார்க்கலாம். We can figure out what target each sub must sum to. Then let's recursively search where at call to our function we choose which of k subsets the next value will join. ஃபைன். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஈச் சப்செட் இங்கே வந்து 5ன்னு இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஈச் சப்செட்டில் இருக்க சம் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ரிகர்சிவாக சர்ச் பண்ணால் we can find அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனா. ஸோ இதான் நம்ம லாஜிக்கும். லெட்ஸ் see. ஓகே, இப்போ நம்ம அப்ரோச் பார்ப்போம். முதல்ல அப்ரோச் ஒன்றும் இல்லை, ஆஸ் தே செட் தான். சப்செட் சம் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ நத்திங். சப்செட் சம் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், டிவைடட் பை இந்த 4 நம்பரா. ஸோ 4 டிவைட் பண்ணால் இப்போ சம் வந்து 20 இருக்குன்னா 4 டிவைட் பண்ணால் 5 தான் கொண்டு வர முடியும். ஸோ அவ்வளோதான் வரணும். ஓகேவா. ஸோ அதுதான் மேக்ஸிமம் இருக்கும். கரெக்டாக. ஸோ அப்படி தான் நம்ம சப்செட் கண்டுபிடிக்க போகிறோம், சப்செட் சம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறமா வந்துட்டு வி வில் ரிகர்சிவ்லி சர்ச். நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ டுடே டூ ஈவன் ஐ வில் சே. ஃபைன். இஃப் யூ நோ ரிகர்சிவ் ஆல்ரெடி, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ரிகர்ஷன் தெரியும்னா லைக் இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி நீங்களே இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபைன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கோட் எழுதிட்டேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் மை கோட். ஃபைனா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாமே ஒரு பேஸ் கேசஸ். ஃபைனா. ஸோ பேஸ் கேசஸ் கே வந்து 1ஆக இருந்ததுன்னா, அதாவது இப்போ கே வந்து 1 அப்படின்னா நம்ஸ் ஓகே ஒரு செட்டு தான் அவங்க பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட அந்த ஒரு செட் இருக்குது, அந்த லிஸ்ட்டே ஒரு செட்டு தான். ஸோ அதனால் நம்ம அது கொடுத்துருவோம், ஐ மீன் சப்செட் தான். ஓகேவா. ஸோ அதனால் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ ட்ரூ. ஃபைனா. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, என்ல வந்து லென் ஆஃப் நம்ஸ். ஓகே, ப்ராபப்ளி இப்போ வந்து என் வந்து லெஸ் தேன் கேன்னு இருக்குது. அதாவது அவங்க 5 சப்செட்ஸ் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. பட் நம்ம கிட்ட கொடுத்துருக்க நம்பர்ஸே 3 தான், 3 நம்பர் தான் இருக்குன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஃபைனா. டோட்டல் சம் ஆஃப் நம்ஸ். ஓகேவா. டோட்டல் டிவைடட் பை கே வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 0னா ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ 20 தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் 4 பார்ட்ஸா. சப்போஸ் அவங்க 21 சம் வருது, பட் நம்மள 4 பார்ட்ஸா கிரியேட் பண்ணோம்னா நாட் பாசிபிள். அதை நம்ம டிவைட் பண்ணா 5 தான் கொண்டு வர முடியும். லைக் ஒரு இதுல மட்டும் 1 போச்சுன்னா ஸோ தட் வில் நாட் பி an equal sum, ரைட். ஸோ அதுக்காக தான் இது வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ ஓகேவா. ஸோ இது ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இது. டார்கெட் சம் அப்படி தான் கண்டுபிடிக்கிறேன், பிகாஸ் நம்மளால அப்படிதான் பிரிக்க முடியும். அந்த ஐ மீன் இது ஒரு பேஸ் கேஸ் மாதிரி, நம்ம அப்படிதான் பிரிக்க முடியும். சப்போஸ் அதுவே பிரிக்க முடியலன்னா உள்ள வாய்ப்பே இல்லை. ஆனா இப்படி பிரிக்க முடிஞ்சு உள்ள நம்பரை வந்து அந்த மாதிரி பிரிக்க முடியாத வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா. ஸோ அதை தான் நம்ம ஃபர்தரா பார்ப்போம், பண்ண முடியுதா இல்லையான்னு. பட் இதுவே பண்ண முடியலன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதான் இங்கே ஃபால்ஸ் கொடுத்துட்டு நம்ம டார்கெட் சம் வந்து டோட்டல் டிவைடட் பை கேன்னு போடுறோம். ஃபைன். ஸோ நம்ஸ் டாட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரிவர்ஸ் ஆர்டர்ல, பிகாஸ்
நிறைய கால்ஸ் நடக்காது, ஃபங்க்ஷன் கால்ஸ். லைக் இப்போ 5ன்னு ஒரு நம்பர் பெரிய நம்பர் அதுவே ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துரும். ஓகேவா? அந்த மாதிரி எலிமினேட் ஆயிடும் பெரிய நம்பர்ஸ்லாம் ஃபர்ஸ்டே. லைக் அது ஒரு சப்செட் கிரியேட் பண்ணி எலிமினேட் ஆயிடும். ஸோ மீதி எல்லாம் மட்டும்தான் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரிகர்சிவ் கால்ஸ் போகும். ஸோ அதுக்காக தான் அந்த சார்ட்டிங் பண்றோம். ஃபைன். ஸோ விசிட்டட் ஏன் கிரியேட் பண்றோம்னா லைக் ஒரு சீக்வன்ஸ்ல வந்துட்டு நம்ம திருப்பி ஒரே நம்பரை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு சப்செட்டுக்கு வந்து ஒரே நம்பரை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் விசிட்டட் வந்து பண்றேன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லேட்டர். ஓகேவா? இதான் நான் யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் def of dfs. ஸோ அதுல என்ன பண்றோம்னு சொல்லிடுறேன். ஸோ கே வந்து 1 இருக்குன்னா லைக் நம்ம ஐ மீன் இப்போ 5 செட்ஸ் இருக்குன்னா நான் ஆல்ரெடி 4 செட்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் கடைசி செட்டு, அதுவும் நம்மளுக்கு க்ராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுனால ஸோ ட்ரூ, இது ஒரு சப்செட். ஃபைனா? ஸோ தட் இஸ் ட்ரூ அந்த மாதிரி அர்த்தம். ஃபைனா? அந்த மாதிரி அந்த ஆர்டர்ல கொண்டு வரும்போது தட் இஸ் ட்ரூ, அதனால நம்ம ட்ரூ பண்றோம். ஓகேவா? இஃப் கரண்ட் சம் இஸ் ஈக்குவல், ஓகே கே வந்து இன்னும் நம்ம அதாவது இப்போ 5ல வந்து 3 செட் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் 2 செட் பண்ணணும் அப்படின்ற கேஸ்ல வந்துட்டு கரண்ட் சம் வந்து டார்கெட் சம்மோட ஈக்குவல் டுவா இருந்தது. கரண்ட் சம்னா இப்போ கரண்ட் சப்செட்டோட சம் நம்மளோட டார்கெட் சம் அது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா ஓகே இது ஒரு வேலிடான சப்செட். ஆல்ரெடி நம்ம 3 பண்ணிட்டோம், இது ஒரு 4 அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ அதனால இன்னும் மீதி 2 இருக்குமா இங்க வரும்போது ஸோ அதுல வந்து 1 மைனஸ் பண்ணா அடுத்த ரிகர்ஷன் காலுக்கு வந்துட்டு 1 மட்டும் தான் போகும். ஸோ அதனால கடைசி செட் விட்டோம் அப்போ வந்து ப்ராசஸ் ஆகும். ஃபைனா? ஸோ அப்புறம் அதான் இது எப்படி பண்றேன்னு பாருங்க. ஸோ அடுத்தது இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்ல ஒரு செட்க்கும். ஸோ அதை எப்படி பண்ண போறோம்? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் வந்து நான் சென்ட் பண்ண போறேன் ஒவ்வொரு கால்லையும். இதுல வந்து கரண்ட் இண்டெக்ஸ் 0 தான் ப்ராபப்ளி. ஃபைனா? ஏன்னா அது ஒரு நியூ செட், அடுத்தது ஒரு நியூ சப்செட்காக நான் அனுப்புறேன். ஸோ அதனால அது 0. அதுல இருந்து எதெல்லாம் விசிட் ஆகலையோ அதெல்லாம் செக் பண்ணோம். அது எப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க இண்டெக்ஸ்ல இருந்து n வரைக்கும். என்னன்றது நம்மளோட லென் ஆஃப் நம்ஸ். ஸோ இஃப் நாட் விசிட்டட், ஓகேவா? விசிட் ஆகாது, அதாவது இந்த சப்செட் கன்சிடரேஷன்ல விசிட் ஆகாத நம்பரை எடுத்துப்பேன். ஸோ எடுத்துட்டு அப்புறமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கரண்ட் சம்மோட அதை ஆட் பண்ணும்போது டார்கெட் சம் வந்துச்சுன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் வந்துச்சுன்னா ஸோ அதை வந்து விசிட்டட்னு சொல்லிட்டு அதோட ட்ராக்குக்கு நான் இன்னொரு ரிகர்ஷன் கால் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் இந்த சப்செட் முடியல. லைக் ஒரு சப்செட் இப்போ 1 3 1 2ன்னு இருந்ததுல ஸோ 1 கன்சிடர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து 2 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக i+1 சொல்லி இன்னொரு வாட்டி போகும். ஃபைனா? ஸோ அப்புறமா என்ன ஆகும்னா இந்த கரண்ட் சம் வந்து இங்க செக் ஆகும் போது ஈக்குவல் டுவா இருக்குமா? சரி ஓகே ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரூ ஆகி ட்ரூ வந்துடும். ஸோ அதனால இங்கேயும் ட்ரூ அனுப்புறேன். ஸோ அதுக்கு அடுத்த கால் இதை கால் பண்ண இடத்துக்கு அங்கே ட்ரூ போகும். ஸோ அப்புறமா லைக் இஃப் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இஃப் இட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ கரண்ட் சம் இந்த மாதிரி ஐ மீன் ட்ரூ ஆர் நாட் சொல்லக்கூடாது. இந்த இப்போ வந்து ட்ரூவா இல்லை அதாவது ஃபால்ஸ்னு வந்துருச்சுன்னா லைக் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண ஆர்டர் வந்து நமக்கு வந்து ஃபெச் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இதை 0ன்னு போட்டு அடுத்த பாசிபிலிட்டி போகணும். அதாவது இப்போ 1 3 2 அந்த சீக்வன்ஸ்ல இருக்குன்னா ஸோ நம்ம வந்து 1 and 2 தான் நமக்கு தேவை. 3 வந்து போட்டா வராது. ஸோ அதனால 3 போட்டா ஃபால்ஸ் தான் வரும். ஸோ அப்போ வந்து 2ன்னு சொல்லி நம்ம இன்னொரு செக் பண்ணணும். ஃபைனா? ஸோ அதுக்கு தான் இது. அப்புறமா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இப்போ எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்ற போது ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கே 0ன்னு அனுப்புறேன்னா ஓகேவா? கே நான் ஆல்ரெடி ஃப்ளோ சொல்றேன். கே வந்து இப்போ 5ன்னு இருக்குன்னு வைங்க. ஸோ 5ன்னு இருக்கும்போது இது உள்ள வரும். ஸோ இந்த இடத்துல செக் ஆகும். இப்போ வந்து செக் ஆகிட்டே இருக்குமா? ஸோ அப்போ இந்த மாதிரி செக் ஆகிட்டே இருக்கும்போது இங்கே வந்து ஒரு வாட்டி வருமா? ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்செட் கரெக்ட் ஆயிடுச்சா ஈக்குவல் ஆயிடுச்சா ஃபர்ஸ்ட் சப்செட் ஓவர். ஸோ அப்புறம் வந்து அடுத்த சப்செட்டுக்கு திருப்பி k-1 போட்டு 0லேருந்து திருப்பி பார்க்கும். ஸோ இங்கே அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த சப்செட் வரும்போது இங்கே வரும். ஸோ திருப்பி k-1. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி 4 வாட்டி வந்துட்டு கடைசி வாட்டி வந்து உள்ள வரும்போது இங்கே k வந்து 1ன்னு ஆயிடும். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. ஃபைன். ஸோ அவ்வளோதான் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் நடக்குது. ரன் பண்ணி பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ட்ரூ சப்மிட் பண்ணா இது வந்து கார்னர் கேஸ்லாம் பாஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த அப்ரோச்சுக்கு பேர் வந்து டிஎஃப்எஸ். ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் டிஎஃப்எஸ்னு போட்டிருக்கேன். அக்செப்டட். ஸோ தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம அப்ரோச்சோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்ப்போம். டைம் பொறுத்த வரைக்கும் k⁴n. பிகாஸ் கேன்றது தான் வந்து நம்ம சப்செட்ஸ் பிரிக்க போகிறோம். ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இருக்கும். அட் தி சேம் டைம் ஈச் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் வந்து அட் தி மேக்ஸ் வர்ஸ்ட் கேஸில் வந்து n டைம்ஸ் இது வந்து கால் ஆகும். ஸோ அதனால k⁴n. ஃபைனா? ஸோ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா O of n தான். என்னன்றது லென் ஆஃப் நம்ஸு. பிகாஸ் நம்ம வந்து விசிட்டட் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ விசிட்டட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால வந்துட்டு O of n. ஆல்சோ த கே ஸ்டாக் வந்து n டைம்ஸ் தான் உள்ளே போகும். லைக் n நம்பர்ஸ் தானே இருக்குது. ஸோ அதனால n டைம்ஸ் தான் உள்ளே போகும். அதனால ரிகர்ஷன் ஸ்டாக்கும் O of n தான். ஃபைன். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. எங்களோட அடுத்த வர வீடியோஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க டெலிகிராம் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்கள மாதிரி என்ன மாதிரி இருக்க தமிழ் கோடர்ஸோட இன்டராக்ட் பண்ணணும், டீம் அப் பண்ணி கோடிங் கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க டெலிகிராம் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க, கோடிங் கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்ல எனக்கு டிஸ்கார்ட் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க டிஸ்கார்ட் சர்வரோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நாங்க போட்ட வீடியோஸ்ல இருக்க கோட் எல்லாத்தையும் ஒரு GitHub ரெப்போ கிரியேட் பண்ணி அதில் புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம அவங்களுக்கு எங்க சேனலோட லிங்கை ஷேர் பண்ணிடுங்க. எங்களோட சேனல்ல நாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வீடியோ சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் இன்டர்வியூஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா எங்க சேனல் பயோக்கு போய் பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் பாட்காஸ்டா கேட்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பாட்காஸ்டாவும் அவைலபிளா இருக்கு. ஸோ அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். போய் பாட்காஸ்டாவும் கேட்டுக்கோங்க. என்கிட்ட நீங்க பர்சனலா டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு டிஎம்ஸ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பி சேஃப், டேக் கேர், பாய்.